Hi everyone, welcome to my channel Joys of Indian Cooking. இந்த vlogல எங்க வீட்ல நடந்த சிம்பிளான கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நான் குங்குமப்பூ பாயசம் செய்கிறேன். பாயசம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. அது ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நம்ம சைட் பை சைடு அவலும் ரெடி பண்ணிடலாம். இந்த பாயசத்துக்கான ரெசிபி நான் தனி வீடியோவில் போடுறேன். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ இந்த ரெசிபி வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு அவல் ப்ரிப்பரேஷன் பண்ணிடலாம். இந்த வருஷம் நான் அவல் கேசரி பண்ணல, அதனால் கொஞ்சம் ஈஸியாக இது பண்ணுறேன். கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதை ஊற வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். இது ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிடும், குக் பண்ணுறதுக்கெலாம் தேவையே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம இதில் பழம் போட்டு நம்ம மீல் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். இதில் வந்து நம்ம கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். இங்கே வந்து வெல்ல பொடி கிடைக்குது. ஸோ நான் வந்து எல்லா குக்கிங்க்கும் அதுதான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் துருவின தேங்காய். எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், இது ரொம்ப சிம்பிள் செய்கிறதுக்கு. அவல் கேசரி எப்படி செய்யணும்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். கிருஷ்ண ஜெயந்திக்கு அவல் கேசரியும் செய்யலாம். கிருஷ்ணருக்கு அவல்னா ரொம்ப பிடிக்கும். இது ஈஸியாக இன்னொரு டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இது என் பையனோட ட்ரெஸ்ஸு. எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணாவை நடக்க சொல்லலான்னு பார்த்தா அவன் கோஆப்ரேட் பண்ணலை. ஸோ கையாலேயே போட்டாச்சு. இது பால் பாயசம், கம்பு சேமியா குங்குமப்பூ பால் பாயசம், தயிர், அவல். பூஜை பண்ணும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியாது, அதுக்கப்புறம் பார்க்கலாம். நாங்கள் வந்து பூஜையெல்லாம் முடிச்சிட்டோம். இந்த வருஷம் வந்து பூ பழம்லாம் வாங்க முடியல, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தான். இந்த பாயசம் ரெசிபி வந்து நான் தனியாக போடுறேன். இன்றைக்கி அதை எடிட் பண்ணி போடலாம் டைம் இருக்காது. இந்த அவலில் வந்து நாங்கள் பழம் வேக வச்சுருக்கேன், நேந்திரம் பழம் மிக்ஸ் பண்ணி அது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாவோ டின்னராகவோ ஒரு மீலாக சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் வந்து ஒரு கிருஷ்ணர் கோயிலுக்கு வந்திருக்கோம். யூஸ்வலி பிரிட்ஜ் வாட்டர் இல்லைன்னா குருவாயூரப்பன் கோயிலுக்கு மாற்றி போவோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரோம். உள்ள வீடியோ அலவுடான்னு எனக்கு தெரியலை. அலவுடாக இருந்தால் உள்ளே போய் எடுக்கிறேன்.
கோயிலுக்கு வெளியில் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.